எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வீடியோவை புதுசா பார்க்குறவங்களுக்கும் சரி, 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் சரி, இந்த குரூப்ல இருந்து ஒரு 2-3 நாளா கால்ஸ் வரதே கிடையாது. என்னோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்தா பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே எல்லா செக்மெண்ட்டும் ட்ரேட் பண்றது கிடையாது. ஒரு சிலர் ஈக்விட்டி மட்டும் தான் ட்ரேட் பண்றாங்க, ஒரு சிலர் ஆப்ஷன் மட்டும் தான் பண்றாங்க, அது போல ஒரு சிலர் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படி செப்பரேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இப்போ ஈக்விட்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கால் அனுப்பும்போது ஃபோர்ஸ் பண்ணி இதை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னாக்கா ஸோ அதில் வந்து சில மாடுலேஷன் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செப்பரேட் குரூப்ல வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்காக எனக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் கண்டிப்பா ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த குரூப்ல செப்பரேட் ஆட் பண்ணிட்டு பிறகு அந்தந்த குரூப்ல இருந்து ரெகுலரா உங்களுக்கு கால்ஸ் வரும். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேசிக் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஈக்விட்டி தான். ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா ட்ரேடிங் கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ண வரவங்களுக்கு கண்டிப்பா ஈக்விட்டி தான் ஃபர்ஸ்ட்ல நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஈக்விட்டியை கத்துக்கிட்டா தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால போக முடியும். ஸோ என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்றத இன்னையோட ட்ரேடிங்கை நம்ம பார்த்துட்டு ஸோ கடைசியா பார்ப்போம். இவ்வளவு நாளா நான் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஃபர்ஸ்ட்லயே 1 நிமிஷம் கேண்டில் தான் பார்ப்பேன். 1 நிமிஷம் கேண்டில்ல ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னாக்கா அதுல என்ட்ரு ஆயிடுவேன். நெக்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் போவேன். 5 மினிட்ல ஏதாச்சும் என்ட்ரி கிடைக்குதுன்னா அதுல என்ட்ரு ஆயிடுவேன். நெக்ஸ்ட் 10 மினிட் கேண்டில் போவேன். 10 மினிட்ல என்ன என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா போயிடுவேன். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் இப்படி போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 என்ட்ரி எனக்கு கிடைச்சிரும். ஸோ டார்கெட் அப்படிங்கும் போது 5000 ரூபாய் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். ஒரு 1/2 hour இல்ல 1 hourலயே டார்கெட் வந்துடும். ஸோ அதோட முடிச்சிடுவேன். இப்போ 4-5 என்ட்ரி ஒன்னா எடுக்கும்போது எந்த நிமிஷம் கேண்டில்ல நான் இங்க என்ட்ரி எடுத்திருக்கேன், எதனால எடுத்திருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு என்ட்ரி, அதுல ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் டார்கெட். சப்போஸ் அதுல டார்கெட் வரல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா இன்னொரு என்ட்ரில போயிட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, ஜீரோ பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஸோ ஜீரோ பண்ண முடியுதுன்னா அன்னையோட ட்ரேடிங் ஓவர். ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ட்ரெண்ட்ல எப்படி நாம என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றத உங்களால ஈஸியா கத்துக்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அந்த ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னாக்கா திருப்பி அதே ட்ரேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த கால் தான் உங்களுக்கும் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, எதனால ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் கேண்டில் சார்ட். 1 2 3 4 5வது கேண்டில் 4வது கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுனால இந்த கேண்டில்ல நான் புட் ஆப்ஷன் போயிருப்பேன். போன பிரைஸ் பாருங்க 41,894. ஸோ அடுத்த கேண்டில் லோ எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க 41,850. கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட் நமக்கு டவுன் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்க்கலாம். பேங்க் நிப்டி 42,200 புட்டு. பை ரேட் பாருங்க 451.30. செல் ரேட்டு 503.15. டோட்டல் ப்ராஃபிட் 1,296 ரூபாய் ப்ராஃபிட் வருது டோட்டலா. இந்த ட்ரேடிங்கை திருப்பி எடுத்துட்டு வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரேடிங்ல ஒரு 4 என்ட்ரி 5 என்ட்ரி இமிடியேட்டா என்டர் ஆகும்போது ஒரு 50ல இருந்து ஒரு 70,000 ரூபாய் நம்ம கையில அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த ட்ரேடிங் செட் ஆகும். ஆனா இப்போ வாட்ச் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 இல்ல 20,000 15,000 ரூபாய் வச்சுட்டுலாம் கூட ட்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஆனா இந்த ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு 10,000 இல்ல 15 20,000 வச்சுட்டு கூட நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அமௌண்ட் அதிகமா வச்சுட்டு பண்றோங்க அப்படின்னா லாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ டார்கெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 பாயிண்ட் இல்ல 60 பாயிண்ட்ல கூட நம்ம எல்லாம் எக்ஸிட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம எந்த காரணத்துக்காக எந்த கேண்டில்ல நான் என்டர் ஆயிருக்கேன், எக்ஸிட் ஆயிருக்கேன் அப்படின்றத இதுல தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக டோட்டலா இன்னைக்கு 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். கோல் இந்தியா, இண்டல்கோ, SBI, அதானி போர்ட்ஸ், ICICI பேங்க், டிவிஸ் லேப், இந்த 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அதையும் பார்த்துடலாம். அதானி போர்ட்ஸ், SBI இந்த 2 ஸ்டாக் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் 226 ரூபாய் ப்ராஃபிட் அதானி போர்ட்ஸ், SBI 240 ரூபாய் லாஸ். ஸோ டோட்டலா 14 ரூபாய் மைனஸ் வருது. இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு ரெகுலரா நிறைய கால்ஸ் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பத்தி கத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க.
நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக கற்றுக்க வரவங்க தயவு செய்து ஆப்ஷனை பற்றி ஃபஸ்ட்டு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஈக்விட்டி தான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கு. ஈக்விட்டியை கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியும். நான் எதுக்காக ஈக்விட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா குளத்தில் கற்றுக்கிறதுக்கும் கடல்ல கத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம் தான் இங்க நம்ம ஈக்விட்டியில கத்துக்கிறதுக்கும் ஆப்ஷன்ல கத்துக்கிறதுக்கும். ஈக்விட்டியில நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னாக்கா, அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபாய் இன்டூ 4 டைம்ஸ் இல்ல 5 டைம்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளால மார்ஜின் யூஸ் பண்ண முடியும். அதே நம்ம ஆப்ஷன் சைடு போயிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு 1,60,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. நம்ம கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பக்கம் வரும். ஸோ ஃபியூச்சரில் என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அதே மாதிரியான மூவ்மெண்ட் தான் ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஆப்ஷனில் நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் இருந்தால் கூட ட்ரேட் பண்ண முடியும். ஈக்விட்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு இன்டூ 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால மார்ஜின் யூஸ் பண்ண முடியும். 5 டைம்ஸே வச்சுக்கோம். 1 லட்ச ரூபாய் பொருளை நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி விற்கலாம். அதே நம்ம ஆப்ஷன் பக்கம் போறோம் அப்படின்னாக்கா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா 1,60,000 ரூபாய் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு லாட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரே எடுக்க முடியும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அது மார்ஜின் மட்டும்தான். பேங்க் நிஃப்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய். 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 1,60,000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறோம். இது வந்து ஃபியூச்சர்ல அந்த 1,60,000 ரூபாய் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபியூச்சரை விட்டு ஆப்ஷன்ல வந்து ட்ரேட் பண்றோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்த ஆப்ஷனோட ரேட்டே பார்த்தீங்கன்னாக்கா 12,500 ரூபாய். கிட்டத்தட்ட நமக்கு ஆப்ஷனோட மூவ்மெண்ட்டுக்கும் ஃபியூச்சரோட மூவ்மெண்ட்டுக்கும் சேமா தான் இருக்கும். அப்படின்னும் போது இப்போ 10,000 ரூபாய், அதாவது 10 லட்ச ரூபாய் உள்ள ஒரு பொருளை இன்னைக்கு 12,500 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இதுல ப்ராஃபிட் இருக்கும் லாஸ் இருக்கும் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், ஈக்விட்டி தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் தான். ஆப்ஷன்ல ப்ராஃபிட் அதிகமான்றதுக்காக இதுல ட்ரேட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா புதுசா ட்ரேட் பண்ற வரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால இதுல சேஃபாவே எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் எடுக்க போறோம் அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.